தப்பு பண்ணுறவங்கள கரெக்டாக மன்னிப்பார், மன்னிக்கிற குணம் கொண்டவர் அவர் எம்ஜிஆர். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தலைவன்னா அப்படி தான் இருக்கணும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, விஜயும் மன்னிக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நாஞ்சில் வின்சென்ட்டும் வீடு கட்டிட்டு இருக்காரு சார் கன்னியாகுமரியில். எனக்கு தெரிஞ்ச விஷயம். பெரிய வீடு கட்டிட்டு வந்தால் அவ்வளோரும் போட்டு விடுறாங்க. சார் தெரியுமா அவர் பெரிய வீடு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு பலரும் போட்டு விட்றாங்க எம்ஜிஆர்கிட்ட. அப்போ எம்ஜிஆர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு நாள் இந்த போட்டு விட்றவங்க அவ்வளோத்தையும் வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னாரு. அந்த நாஞ்சில் வின்சென்ட்டையும் வாப்பா அப்படின்னாரு. எல்லாத்துக்கும் வீட்டில் மத்தியானம் டின்னர் நடக்குது, சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போ என்ன வின்சென்ட் வீடு கட்டிட்டு இருக்கியாமே அப்படின்னு இருக்காரு. அவருக்கு புற ஏறி இதாகி தட்டி இதாகி தண்ணி குடிச்சிட்டாரு. தலைவரை நான் சொல்லணும்னு நினச்சேன், கட்டிகிட்டு இருந்தேன் சின்ன ஒரு இதில். என்ன சின்ன இதில் வீடு கட்டுறா, பெருசாக கட்டியா? வீடு எப்போ மாதிரி தான் அவருக்கு கட்ட முடியும், பெருசாக கட்டு. என்ன வீடுன்னா நமக்கு வாழ்க்கையில் ஒரு முறை தான் கட்ட முடியும். ஜானகி அப்படின்னு ஒரு பெரிய பேக்கில் அப்பவுமே 5 லட்ச ரூபாய் கையில் கொடுத்துருக்காரு. என்னுடைய இதாக வச்சுக்க, நீ வீடை இன்னும் பெருசாக கட்டும். 5 லட்சம்னா இன்றைக்கி 5 கோடிக்கு சமம். அதுதான் தலைவன் சார். போட்டு விடுறவங்க எதுக்காவது போட்டு விடுவான். ஒன்றா பிரிக்க ஒரு நல்ல திறமையாளரை அவங்ககிட்ட இருந்து விலகி வைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ திட்டங்கள் இருக்குது. என்ன திட்டம் போடுவான்னு எப்படி தெரியும்? ஆனால் அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான் பாரு. ஆமாம், அவன் வீடு கட்டுறது தப்பு இல்லையே, நம்ம கூட இருக்கவங்க தானே வீடு கட்டுறான், கட்டட்டுமே, அவன் வளரட்டுமே, என் கூட இருக்கவங்க வளர்ந்தா நல்லது தானே. எப்படி சிந்தனை? தானும் பங்களிப்பு அப்படிங்க, வீடு கட்டுங்க, பெரிய வீடு கட்டுங்க, நானே வந்து திறந்து வைக்கிறேன். அதுதான் தலைவன்.